தொழில்நுட்பம் மனித வடிவில் உள்ள ரோபோக்களை தயாரிக்கிறதுல முன்னணியில உள்ள நாடு தான் சீனா. தற்பொழுது சீனாவே இந்த ஏஐ ரோபோட்களை பற்றி வெளிப்படுத்தி இருக்கும் கருத்து உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. என்னதான் சொல்லியிருக்காங்க, விரிவா பார்க்கலாம் வாங்க. மனிதர்களை போல ஏஐ ரோபோட்டால போர்க்களத்துல செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லி சீன ராணுவம் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏஐ அப்படிங்கிறது மனிதர்களுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கணுமே தவிர அது என்னைக்குமே எந்த ஒரு மனிதருக்கும் எதிர்வினையாக அமைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சீன ராணுவம் தற்பொழுது ஒரு கட்டுரையின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்காங்க. போர்க்களத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்களால மட்டும்தான் அந்த சூழலுக்கு ஏற்ப என்னென்ன முடிவுகளை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பக்குவம் இருக்கும். ஆனா ஏஐ ரோபோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்னென்ன கட்டளைகளை அதுக்கு விதிக்கிறோமோ அதன் அடிப்படையில தான் ஏஐ ரோபோட்கள் செயல்படும். அதற்கு மனிதருக்கு உண்டான உணர்வுகள் இருக்காது. அதனால எந்த டீமுக்கு வேணாலும் ஆபத்துகள் இருக்கு. சொல்லப்போனா சொந்த நாட்டிற்கே ஏஐ ரோபோட்டின் மூலமாக மிகப்பெரிய ஆபத்துகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சீன ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க. சீன ராணுவ ஆராய்ச்சி குழு ஏஐ தொழில்நுட்பங்களோட இயங்கக்கூடிய ராணுவ தளவாடங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் இந்த பணியில தான் இப்படிப்பட்ட ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தி இருக்காங்க. ஏஐ தொழில்நுட்பம் ராணுவத்துல மட்டுமில்லாம பல விஷயங்கள்ல பின்னடைவை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல நெட்டிசன்கள் தங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல கருத்துக்களையும் பதிவு செஞ்சு வராங்க.